So hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ அண்ட் மை டியர் கேம் டெவலப்பர் வியூவர்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் யூனிட்டி நம்ம கூட துரோகம் பண்ணிட்டாங்க, ரைட்? பட் யாருக்கும் தெரியலைன்னா நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் கைஸ். பாருங்கள், யூனிட்டி அப்படின்ற கேம் இன்ஜின் வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி ஏன் பேச போகிறோம்னா, என்னோடய சேனலோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோ இருக்குல்ல, அதாவது ஹவு டு பிகம் அ கேம் டெவலப்பர். எனக்கு தெரிஞ்சு என் சேனலில் இருக்கிற நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அண்ட் மேபி இந்த வீடியோ கூட அந்த வீடியோக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யூனிட்டின்றது ஒரு நல்ல கேம் இன்ஜின், அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி அந்த பேச்சை நான் மாற்ற விரும்புகிறேன். யூனிட்டி இஸ் நாட் அ குட் கேம் இன்ஜின் கைஸ். இவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் யூனிட்டி யூஸ் பண்ண தேவையில்ல. வேறு ஒன்று சொல்கிறேன், அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்னென்னா நடந்துச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால், இந்த யூனிட்டிக்காரங்க முன்னாடி எவ்வளோ காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்களோ அது அவங்களுக்கு பத்தலை. இன்னும் காசு வேண்டும் என்று அவங்க நினைத்து இன்னும் நம்மக்கிட்ட காசு கேட்கிறார்கள். இதுதான் வந்து நடந்த சிச்சுவேஷன், சரிங்களா? ஸோ பேசிக்கலி என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டி எப்படி முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்றதை பார்ப்போம். இப்போ யூனிட்டியில் நிறைய லைசன்ஸ் இருக்குது, ஃப்ரீ லைசன்ஸ், ப்ரோ லைசன்ஸ் நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த ஃப்ரீ பற்றியே பேசுவோம். இப்போ நீங்கள் ஒரு கேம் உருவாக்குறீங்க அப்படின்னா, கேம் உருவாக்குறது நீங்கள் ஃப்ரீயாக உருவாக்கிக்கலாம் அந்த கேம் இன்ஜின் வச்சு, ஓகேங்களா? ஆனால் உருவாக்குனதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் உங்களோட ரெவென்யூ அரவுண்ட் $100K மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கூட ரெவென்யூ ஷேர் பண்ணுவீங்க. யூனிட்டி கூட எவ்வளவோ அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் சம்பாதிச்சதுலேருந்து அவங்க கூடயும் ஷேர் பண்ணுவீங்க, சரிங்களா? அண்ட் அது கரெக்டாக தான் இருக்கும். டெவலப்பர்ஸும் நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்களும் யூனிட்டிக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க. அண்ட் கரெக்டாக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நம்மளோட யூனிட்டி என்ன சொல்லுச்சு தெரியுமா? புதுசாக ரன் டைம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம் அப்படின்னு. இப்போ ரன் டைம் ஃபீ என்னன்னா, எவ்ரி இன்ஸ்டாலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டெம்பிள் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து யூனிட்டுக்கு காசு கட்டணுமா? புரியுதா? லூசு பிடிச்சிருச்சு கைஸ். அவங்களுக்கு காசு தான் தேவை. காசுக்காக புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது லீகலாக இல்லையான்றது கூட எனக்கு புரியலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வாங்குறீங்க, நேனோ கார் வாங்கியிருக்கீங்க, ஓகேவா? ஒரு எவ்வளோ லட்சம் வரும்? ஒரு 2-3 lakhs வருமா தெரியல எனக்கு. வாங்கியிருக்கீங்க நேனோ. இல்லைனா ஆடி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க. வாங்கிட்டு நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் திடீர்னு நம்ம ஆடி கம்பெனிக்காரன் வந்து உங்ககிட்ட கேட்குறான், தம்பி நீ இத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கப்பா, இப்போ இனிமேல் நீ ஓட்டுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நீ ₹1 கொடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் லைக் நான் தான் உனக்கு ஏற்கனவே அந்த ப்ராடக்ட், அந்த ஆடி காரை தான் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டேல, காசு கொடுத்து தானே நான் வாங்கினேன். அப்புறம் நான் எதுக்கு திரும்பியும் உனக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு காசு தரணும்? அதே மாதிரி தான் யூனிட்டி, உனக்கு தான் நான் ஏற்கனவே அந்த ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், ரைட்? இப்போ இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் நான் தரணுமா காசு? இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு கேம் தெரியாமல் ஒரே நாளில் 1 million 2 million டவுன்லோட்ஸ் அண்ட் திடீர்னு நிறைய டவுன்லோட்ஸ் வந்துருச்சுன்னா, அப்போ அந்த கேம் டெவலப்பர் பாவம்ப்பா, அவன் பேங்க்ரப்ட் ஆயிடுவான்ல. அண்ட் இதில் இன்னொரு பிளாட் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இதை பற்றி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரீஇன்ஸ்டாலுக்கும் கேட்போம் அப்படின்னு. அதாவது இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு திரும்பியும் இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு திரும்பியும் காசு அந்த டெவலப்பர் கட்டணும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் விளையாடுற மனிதர்கள் தான், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த கேமை உருவாக்குன மனிதர் இருக்கார்ல, அவர் தான் வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஃபார் எவ்ரி டவுன்லோட் விச் யூ டூ, ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டே போயிட்டுருக்கு. ப்ரொட்டஸ்ட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், லைக் எல்லா கேம் டெவலப்பர்ஸும் கைண்ட் ஆஃப் யூனிட்டியை லீவ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்விட்ச் பண்ணுவோன்னு பார்த்துட்ருக்காங்க. அன்ரியல் இன்ஜின், கோடாட் இந்த மாதிரி இன்ஜின்ஸ்க்கு எல்லோரும் ஸ்விட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் லைக் ஆக்சுவலாக யூனிட்டி வந்து திரும்பியும் இப்போ பேச்சை மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து நாங்கள் காசு வாங்குவோன்னு சொன்னாங்க, அடுத்து வந்து அது நாங்கள் கம்மியாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் மிகவும் சாரி, வி அப்பாலஜைஸ், அப்புறம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறோம், இது அதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட்
பட் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கம்பெனிஸ் எப்போ நினச்சாலும் இவங்களாம் புதுசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டு புது அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு அப்புறம் புதுசாக வேஸ் டு மேக் மணி ஃபைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கம்பெனிஸ் மேலே ரிலை பண்ணுறது நல்ல ஐடியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யூனிட்டி திரும்பியும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு என் கண்ணோட்டத்தில் இவங்களோட பாஸ்ட் சரியில்லை, ஓகேங்களா? அதாவது இப்போ இவங்க சரியில்லை அண்ட் இதுக்கு முன்னாடியும் இவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற கம்பெனியை நான் ட்ரஸ்ட் பண்ணி இவங்க கேம் இன்ஜின் யூஸ் பண்ணி கேம் உருவாக்கி நல்ல என்னோட லேர்னிங் டைம் எல்லாத்தையுமே இந்த இன்ஜின் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் 2 வருஷங்க அப்புறம் எப்போயாச்சும் வந்து நாங்கள் புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவங்க போட்டாங்கன்னா அப்புறம் நான் கற்றுக்கிட்ட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், ரைட்? அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று சொந்தமாக உங்கள் ஓன் கேம் இன்ஜின் உருவாக்குறது பெஸ்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அதனால் நீங்கள் இனி அதர் கேம் இன்ஜின்ஸ் ட்ரை பண்ணலாம். யூனிட்டி வந்து வேணாம், பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன், யூனிட்டி நான் தமிழில் சொல்லி தந்திருக்கேன், ஆனால் நீங்கள் வேணாம், ஓகேவா? பண்ணாதீங்க. அன்ரியல் இன்ஜின் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கொடாட். நான் வந்து இன்றைக்கி பேச போகிறது எதை பற்றினா கொடாட் கேம் இன்ஜின் பற்றி. வாங்க நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொடாட் வந்து ஓப்பன் சோர்ஸ், சரிங்களா? அண்ட் இதுலேயும் பாருங்கள் நிறைய சூப்பர் கேம்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் 2D கேம்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இதில் 3D கேம்ஸும் உருவாக்கலாம். அண்ட் இது கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு கைஸ். ரீசெண்ட் டேஸில் கொடாட் வந்து ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, நிறைய கிரேசி லெவலில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சூன் யூனிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். லைக் கொடாட் வந்து யூனிட்டிக்கே டஃப் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது நடக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன நினைக்கிறேன்னா, இது ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. நான் வந்து ரீசெண்ட் டேஸில் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அமேசிங்காக தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ எஸ், நீங்களும் லினக்ஸ் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சேனலில் லினக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் போடுவேன், இந்த கூடிய சீக்கிரமாக போட போகிறேன். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கொடாட் கேம் இன்ஜின் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். கொடாட் இஸ் ரியலி கிரேட் அண்ட் ஐ திங்க் கொடாட்டோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தா தான் கொடாட்டுக்காரன்னு நினைப்பேன். சரி, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நம்ம புது ஃபீச்சர்ஸ் இனோவேஷன் பண்ணுவோம் அப்படின்னு, ரைட்? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கொடாட். அண்ட் இல்லைனா சொந்த கேம் இன்ஜின் உருவாக்குங்க. யார் உனையா நிப்பாட்றா? நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ and nobody can stop you. So come on guys, you can do it. உருவாக்குங்க சொந்த கேம் இன்ஜின். இல்லைனா அன்ரியல் இன்ஜின் ஆர் சம்திங் எல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நானும் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணுவேன். மேபி இன் ஃபியூச்சர் நான் கொடாட் கேம் இன்ஜினோட டியூட்டோரியல்ஸ் ஆர் மேபி அன்ரியல் இன்ஜினோட டியூட்டோரியல்ஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி கொடாட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொடாட் வந்து அன்ரியல் இன்ஜின் அளவுக்கு ஹெவி கிடையாது, ஓகேங்களா? அண்ட் உங்களோட கேம் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். பாருங்கள், கேம் டெவலப்மெண்ட்டில் எல்லா கேம் இன்ஜின்லையும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறீங்களா? மேபி அதோட இன்டர்ஃபேஸ் மட்டும் லைட்டாக வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேறையாக இருக்கலாம். பட் மிச்சபடி கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அதே ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்குவீங்க, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம், XYZ, ஸ்கேல் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி அதே சேம் விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேம் இன்ஜின் புதுசு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அதுன்னு நினச்சி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது யூடியூப்பில், பாருங்கள். நிறைய சூப்பர் விஷயங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கொடாட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. நேரம் வந்தாச்சு நண்பர்களே. யூனிட்டி நம்ம கூட துரோகம் பண்ணிருச்சு. அதனால் நம்ம யூனிட்டி கூட துரோகம் பண்ணி நம்ம கொடாட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுவோம். எஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்கள்லாம் நல்லா இருக்கும், அதுக்கும் ஒரு ட்ரை கொடுக்கறது நல்லது தான். ஸோ அதனால் நீங்கள் போய் ட்ரை கொடுங்க. நான் போய் கொஞ்சம் சாப்பிட்டு வரேன், பசிக்குது, சரிங்களா? ஸோ பாய், தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங். கோடிங் அண்ணா. Impressive.